Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது question 5. ஆல்ரெடி நம்ம 4 முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. தென் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பெய்ட் ஃபார்ம் பே பண்ணிவிட்டு செக்ஷனுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Friends, next question பாருங்க. Which of the following is a graphical tool for organizing and representing knowledge? Okay, so இதான் வந்து question. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் வந்து எந்த கான்செப்ட்லேயுமே சிலபஸில் வராது. ஓகே, ஸோ அப்போ அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட்லேருந்து தான் இது வந்திருக்கு. இன்னோவேஷன்லேருந்து வந்திருக்கு. இன்னோவேஷன் எவாலுவேஷன் சிஸ்டமில் இன்னோவேஷன் வந்து புதுசாக டீச்சிங்கில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இது வந்திருக்கு. ஸோ கான்செப்ட் மேப்ஸ் தான் அதில் வந்து ரைட் ஆன்சர். ஸோ அந்த வேறு எதுவுமே இதில் வந்து ஆப்ஷனில் நம்ம அந்த கண்டென்ட் ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் எதுவுமே வராது. ஸோ ஆன்சர் வந்து ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ரைட் ஆன்சர். ஸோ கான்செப்ட் மேப் அப்படின்றது இது ஒரு டயக்ராம். ஓகே, ஸோ டயக்ராம் மாதிரி போடுவாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க லெக்சர் முடிஞ்ச பிறகு ஒரு இது சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது முடிஞ்சதும் இந்த மாதிரி மேப்ஸ் மாதிரி போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேப் மாதிரி போடுவாங்க. போட்டு அவங்களுடைய கண்டென்ட் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ கான்செப்ட் மேப் அப்படின்றது நாலேஜை ரிலேட்டட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு அப்படி நம்ம வந்து என்ன அந்த டாப்பிக்கில் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்டூடெண்ட்டில் வீட்டில் வச்சு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ பிக்சர் போட்டு அடுத்த நாள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஐசிசி போர்டிலலாம் இந்த மாதிரி புது சிஸ்டம் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸ்கூல்ஸில். ஸோ அதை தான் கான்செப்ட் மேப்னு சொல்கிறாங்க. அதில் என்னது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி புரிஞ்சுருக்காங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அப்போ அது ஒரு டயக்ராம் ஷோயிங். அது வந்து எதை ரிலேஷன்ஷிப் பண்ணுது, கான்செப்ட் அவங்க என்ன புரிஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் அப்படின்ற விஷயம் போடுறாங்க. தே ஆர் கிராஃபிக்கலி டூல்ஸ். இது பார்க்குறதுக்கு கிராஃபிக்கல் டூல்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் ரெப்ரசன்டிங் நாலேஜ். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் எனது கான்செப்ட் மேப். ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்செப்ட் மேப் வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட் மேப். ஸோ நாளை இன்னொரு கொஷினில் சந்திக்கலாம். நன்றி.